friends, welcome to our channel தமிழக பல்ஸ். மீண்டும் ஒரு முறை நம்முடைய அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் அவர்கள் சென்றிருக்காரு, ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். ஏர்லி மார்னிங். வணக்கம் நண்பர்கள். கூட நம்ம ஸ்ரேயா ஸ்ரீதரன் இருக்காரு. ஸோ நம்ம கேள்விகளை ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பொதுவாக எலெக்ஷன் வந்து 6 ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. 7வது ஃபேஸ் இப்போ ஜூன் 1 நடக்கிறது. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஐ திங்க் எக்ஸிட் போல்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம முதல் கேள்வி என்னன்னா, இப்போ வாட் வில் ஹேப்பன் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆஃப்டர் ஜூன் 4? இப்போ பிஜேபி கொஞ்சம் ஜெயிச்சா எப்படி இருக்கும், இல்லை கிளீன் ஸ்வீப் பை டிஎம்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது சார். உங்களோட கருத்து என்னன்னு எதிர்பார்க்க தெளிவா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசியல் சூழ்நிலையில ஒரு தோல்வி அடைந்த அணியை இன்டாக்டா வச்சுக்கிட்டு ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில தலித், கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், நாயுடு, ரெட்டி, தொட்டிய நாயக்கர், ஒக்காலிகா, இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், இந்த 3 கன்சல்டேஷன், அருந்ததியர், இந்த 3 கன்சல்டேஷன்லையும் அவர் வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. கூட்டணியை இன்டாக்டா வச்சுட்டு இருக்கிறாரு. ஆர்கேனர்ல தோல்வியடைஞ்ச கூட்டணி தான் 2019 மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இப்பொழுது அந்த கூட்டணி அதிகார பலத்தோடும் கூடுதலாக கமலஹாசனோட பிரச்சார பலத்தோடும், எனவே அவர் 3.7 மக்களவையிலும் 2.5 சட்டமன்றத்திலும் வாக்கெடுத்த ஒரு தலைவர் தான். அவரை வந்து ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்ட முடியாது. அவராலையும் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்குது. பிரச்சார வலிமையும் அவருக்கு இருக்கு, எதிர்போட்டு அவருக்கு இல்லை. சோ அவரும் இந்த அணியில வந்திருக்கிறார். அவர் வந்து திமுக அணி வந்து மிக பலமான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக எல்லாரும் பேசப்படுறது ஆளுங்கட்சி அதிருப்தி. ஆளுங்கட்சி அதிருப்திங்கிறது அதிகபட்சம் தமிழ்நாட்டுல 5% வரலாம், 5 to 6% வரலாம். அதுல இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சமூக வலைத்தளங்கள்ல திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் மிகப்பெரிய அளவுல திமுக எதிர்ப்பாளர்களால முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அது திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சவங்க மத்தியில பெரிய உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் பெரிய ஒரு வரவேற்பையும் ஆதரவையும் கொடுத்துட்டு இருக்கு. திமுகவுக்கு ஆதரவா வாக்களிச்சவங்க மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க போகிறது என்பதை நாம 2024 தேர்தல் முடிவுல தான் நாம பார்க்கணும். இன்னொரு கோணம் என்னன்னா, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ங்கிற அந்த புள்ளியில பிற மொழியாளர்கள் வாக்கு வந்து திமுகவுக்கு போட்டி இல்லை, திமுக எளிதாக ஜெயிக்கும், தங்களுக்கு எதிரான சக்திகளுக்கு எதிராக திமுக பின்னால் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய இடத்துல லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்து, குறிப்பா லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஹிந்துஸ் ஓட்ஸ் வந்து பிஜேபி பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல பாஜக இந்த இடத்துல வெல்லாதுன்னு கிறிஸ்தவ முஸ்லிம்கள் கருதக்கூடிய இடத்துல, அதே போல பாமக இந்த இடத்தில் வெல்லாது என்று கிறிஸ்தவ முஸ்லிம்கள் கருதக்கூடிய இடத்துல நெகட்டிவா பாமக வெற்றி பெறக்கூடாது என்றும், நெகட்டிவாக பாஜக வெற்றி பெறக்கூடாது என்றும் வாக்களிக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மற்றும் பரையர் சமூக வாக்குகளில் நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையில் ஒரு ஷேர் எடுக்க வாய்ப்பு உண்டு. இது என்னால எவ்வளவு ஷேருங்கிறத தேர்தல் முடிவுக்கு போறதுதான் நான் பார்க்க விரும்புறேன். எது எப்படி என்றாலும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக அதிமுக, பாஜக அணி, நாம் தமிழர் 3 தரப்பு எதிராக நிற்பதனால ஸ்டாலின் அணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு மிகவும் எளிது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதிலும் அவர்கள் போலிங்கில் 2% குறைவு என்பது அதிமுக ஒரு மாஸ் பார்ட்டியாக இருந்த அதிமுகவுக்கு வெற்றி பெற முடியாது என்று சோர்ந்து விட்டார்கள் என்பதே என்னோட கணிப்பாக நான் முன்வைக்கிறேன். பாஜகவை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணியில் 3.7% வாக்கெடுத்தவர்கள் இப்பொழுது அதை விட 2 மடங்குக்கு மேல், ஏன் மிகப்பெரிய அளவில் அதையும் தாண்டி வாக்கெடுத்து தமிழ் மண்ணில் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்று அண்ணாமலையின் தலைமையில் அதை நிரூபிப்பார்கள் என பாஜகவை நான் எதிர்பார்க்கிறேன். லாஸ்ட் டைம் டிஎம்கே வந்து ஒரு 52% ஓட்டு வாங்கியிருந்து, நீங்க சொல்ற மாதிரி ஒரு லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி அப்புறம் கொஞ்சம் ஆளுங்கட்சி எதிர்ப்புனால மேக்சிமம் அது எவ்வளவு குறைய முடியும்னா ஒரு 48 வச்சுக்கோங்க. சீமான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 to 10% வாங்கிடுவாரு. சோ அவர் ஒரு 8னா இதுவே ஒரு 46 வருது. அந்த சுயேட்சை நோட்டா இதெல்லாம் சேர்ந்து இதுவே ஒரு 59 வரும்போது மீதி இருக்கிற 41க்கு தான் ஃபைட் பிட்வீன் ஏடிஎம்கே அலையன்ஸ் அண்ட் பிஜேபி அலையன்ஸ். மேபி பிஜேபி ஒரு 10% ஓட்டு வாங்கி பிஎம்கே ஒரு 4% வாங்கியதுன்னா மேக்சிமம் ஏடிஎம்கே அலையன்ஸால ஒரு 23%, 24% தான் வாங்க முடியும். அது தேமுதிக இருக்கிறதுனால மேக்சிமம் ஏடிஎம்கேவால 20%, 22 தானே சார் வாங்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கா?
உங்க அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தான். என்னோட கணிப்பு ஏடிஎம்கே 20% வாக்கு, அரௌண்ட் 20% தான் வாங்கும்னு நான் கணிக்கிறேன். நீங்க இதுல ஒண்ணும் அளந்து பார்க்காண்டா, முன்ன பின்ன இருக்கலாம். பட் நீங்க உங்க கணிப்பு கரெக்ட் தான். அதிமுக பலகீனம் அடையும். அவங்க 2021 33% வாக்கு வர அதிமுக பெற்றாங்க. அது சட்டமன்ற தேர்தல். இது பாராளுமன்ற தேர்தல் சொல்லும் போது அவங்க 33% பெற்ற வாக்குல ஒரு குறிப்பிட்ட பகுதி ராகுல் காந்தி தலைமைக்கு திரும்ப போகும். அதுல சந்தேகம் இல்லை. அடுத்தபடியா பன்னீர்செல்வத்தை நீக்கிறதுனால ஒரு பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும். மேலும் 2021 சசிகலாவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஜக 20 சீட்டு குறைஞ்ச சீட்டு தான் வாங்கினாங்க. அது போல பாமக 10.5%, 23 குறைஞ்ச சீட்டு தான் வாங்கினாங்க. அந்த ரெண்டு கட்சிகளோட கான்ட்ரிபியூஷன் 21 இதை விட அதிக அளவு இருக்கும். மேலும் அதிமுகவுல ஒற்றை தலைமை என்பது அது ஜாதிய ரீதியான அதிமுகவுல ஒரு எதிர்ப்பு உணர்வு கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் சகோதரர்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியிலையும் வட மண்டலத்துல வன்னியர் அல்லாதவர்கள் மத்தியிலையும் அது ஏற்படுத்தும். அடுத்தபடியாக தென் மண்டலத்துல முக்குலத்தோர் மத்தியில ஒரு அதிமுக எதிர்ப்பு உணர்வு அது ஏற்படுத்தி இருக்குது. 3 சோசியல் ப்ராசஸ் நடந்திருக்குது. கூடவே நாம் தமிழர் சீமானோட சில அரசியல் நடவடிக்கைகளால லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்ல ஒரு பிரிவினர் திமுக பக்கமும், இன்னும் மற்றபடி இயல்பாகவே இன்னொரு பிரிவினர் பாஜக பக்கம் போயிருக்காங்க. ட்ரெடிஷனலா பாஜகவை ஆதரித்த, ட்ரெடிஷனலா அதிமுகவை ஆதரித்த இந்துத்துவ மைண்டட் பிராமின் சமூக வாக்காளர்கள் இந்த முறை முழுமையாக இவர் அண்ணாமலைக்கு போட்டிருக்காங்க. அவங்க பதிவு பண்ணுவதிலே மிகப்பெரிய ஆர்வம் காட்டி பிராமணர்கள் இந்த இடத்துக்குள்ள உத்வேகத்தோடு சொல்ல போனா முதல் ரொம்ப ஒரு வேகமான ஒரு வாக்குகளை அடிச்சிருக்காங்க. அவங்க மெயின் இஷ்யூவா தான் அவங்க முக்கியமா பார்த்தாங்க. எஸ்பி சேகர், காயத்ரி ரகுராமன் இவங்க இஷ்யூஸ் எல்லாமே அவங்க ஒரு பெரிய அளவுக்கு அதை பொருட்படுத்தல. மெயின் இஷ்யூ மோடி பிரதமர், அண்ணாமலை தீவிரமா உழைக்கிறோம், இதை நாம அங்கீகரிக்கணும்னு தான் நேஷனல் மைண்டட் பிராமின்ஸ் வெளி மாநிலங்கள்ல இருந்தவங்க கூட வாக்களிச்சுட்டு போனாங்க. முன்னாடி இந்த வாக்குகள் சைலண்டா பாஜக வெல்லாது என்று அதிமுக தான் கிடைக்கும். சோ அதிமுக பொறுத்தளவுல அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ பாஜகவிடமும், அந்த மாதிரி 100% கம்யூனிட்டிஸ், இந்த வண்ணார், நாவிதர், வேலியர், போயர் ஓட்டர், இந்த மாதிரிப்பட்ட சமூக வாக்குகளை அவங்கள ஒருத்தராட்டு அரசியல் அரங்கத்துக்குள்ள தன்னை தகவல் சொல்லக்கூடிய சீமானிடமும், மற்றும் அதிகார பலத்துல இவங்க போட்டி போடாம ஒரு சோர்ந்து போய் இருக்கிறதுனால திமுகவிடமும் குறைஞ்ச அளவு வாக்களை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிமுக இருக்கு. அதிமுக எடுத்த முடிவு மிகவும் தவறான முடிவு. அந்த முடிவோட தாக்கம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிய, இஃப் யூ காண்ட் எடப்பாடி பழனிசாமி ஈவன் ஆஃப்டர் பார்லிமெண்ட் கோர்ஸ். ஓகே, சோ இப்போ ஸ்டாலின் 40% ஓட்டு எடுக்கிறாரு அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி இபிஎஸ் 20 தான் அப்படின்னா ஸ்டாலினோட பாதி தானே சார் வருது. அப்போ சீமான் 8 to 10% எடுத்தாருன்னா சீமானோட 2 மடங்கு தான் ஜாஸ்தி, ஸ்டாலினோட 0.5% இப்படிதான் வருமா? இல்ல, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. நம்பர் கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கலாம். பட் மேக்ரோவா இதுதான் நிலைமை. இந்த நிலைமையில MK ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. சீமான், அண்ணாமலை போன்றவர்களால் நாம் எடப்பாடியை இன்னும் பலகீனப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை 2024 கொடுக்கும். ஸ்டாலின் நான் மீண்டுமே சொல்றேன், ஸ்டாலின் ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்து 3வது போனவர். ஒரு அணியோட காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில அவர் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. அந்த வெற்றி தொடர் வர அந்த அணி தொடர்ங்கிறதான் என்னோட அபிப்பிராயம். 24 அதைத்தான் நான் தெளிவா சொன்னேன். எடப்பாடி பழனிசாமியால அணி அமைக்க முடியாது என்பதை நான் ஆணித்தரமா சொன்னேன். நண்பர் சவுக்கு சங்கர் சிறைச்சாலையில் இருக்க அவரை இப்போ நாம பேசுறது நியாயமா இருக்காது. மிகப்பெரிய அளவுக்கு ஆடின் செழுமை கொண்டவர். விரைவில் அவர் சட்டத்தின் பக்கங்களில் தனக்கு சாதகமான அம்சங்களை நீதிபதி முன்னிறுத்தி வெளியில் வர நான் விரும்புறேன். எனிவே அவர் அன்னைக்கு 20 சீட்டுக்குள்ள காங்கிரஸ் அதிமுக கூட்டணி போகுதுன்னு சொன்னாப்புல, நான் பல நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த காங்கிரஸ் எம்பியும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கிற கருத்தை ஆணித்தரமா சொன்னேன். அதைத்தான் சர்வே எடுத்து எடப்பாடி கூட சேர்ந்தா வெற்றி வாய்ப்பு இல்ல, ஸ்டாலின் தர்றது எம்பி சீட்டுங்கிற ரிப்போர்ட்டை தான் சிட்டிங் காங்கிரஸ் எம்பிக்களும் மற்றவங்களும் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. எனக்கு நன்றாகவே தெரியும். விஜய் வசந்த் அவரு சங்கருங்கிற நம்ம தம்பி ஒருத்தர் மூலமா
அதிமுகவின் செல்வாக்கோட சர்வே எடுத்து நம்ம இடம் கேட்டாங்க, என்ன முடிவு எடுக்கலாம், நீங்க சர்வே எடுத்து பாருங்கிறத அவங்க தரப்புட்டு சொன்னோம். அந்த சர்வே எடுத்து டெல்லி கொடுத்த ரிப்போர்ட்ல கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில எடப்பாடி பழனிசாமிக்கு சிங்கிள் டிஜிட்ல தான் ஆதரவு இருக்குங்கிற கருத்தை சொன்னாங்க. மக்கள் உணர்வை திருநாவுக்கரசர், அவருக்கு அப்புறம் டிக்கெட் கிடைக்கல, அவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒண்ணும் மோசமா இல்ல, ஆனா அவரை நம்பி ஜெயிக்க முடியாது, அதோட ஸ்டாலின் ஈஸியா ஜெயிக்கலாங்கிற ரிப்போர்ட்டை தான் திருநாவுக்கரசர் கொடுத்தாப்புல. மற்ற காங்கிரஸ்காரங்கள்ட்ட எல்லாம் தலைமை கேட்டதுக்கு எல்லாருமே ஸ்டாலின் தான் சொன்னாங்க. ஆனா சவுக்கு சங்கர் மட்டும் 20 சீட்டு கொடுத்தா வந்துருவாருன்னு சொன்னாங்க. நாம சொன்னோம் சீட்டு 20 இல்ல 25 இல்ல, கொடுக்குற சீட்டு ஜெயிக்குமா டெபாசிட் வாங்குமாங்கிறதா மேட்டருங்கிற கருத்தை தான் நாம சொன்னோம். அது போலதான் திருமாவளவனுக்கு 5 சீட்டு கொடுத்தா திருமாவளவன் வந்துருவாருங்கிற கருத்தையும் நண்பர் சவுக்கு சங்கரே பெரிய அளவுக்குள்ள சொன்னாரு. நாம திருமாவளவன் சூர்யா மருத்துவமனையில பார்த்தோம், பார்த்து அவரோட பல விஷயங்களையும் நாம பேசணும். அவரும் நீங்க வெல்விஷர் என்ன வெற்றி வீரர்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்போக்குவம் பெருந்தன்மை உங்களுக்கு தானே, அறிவோடு பெருந்தன்மை இல்ல, உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றதுக்கு என்ன பெருந்தன்மை வேண்டி கிடக்குன்னு நான் என்னோட பதில சகோதரர் திருமாவளவன் சொன்னேன். அவர் என்கிட்ட பல விஷயங்களை பேசும்போது நானும் அவர்கிட்ட நீங்க 2011 பொருந்தா கூட்டணி மாதிரி அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி பெயரும் இது இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான கட்சி அல்ல, இன்னைக்கு ஒரு வன்னியர் கட்சியாட்டே இருக்குது. நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா உங்களோட பறையர் சமூக வாக்குகள் வேற இடத்துக்கும் வன்னியர் சமூக வாக்குகள் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாமலும் மோசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இல்ல நான் திமுக கூட்டணி நாங்க தொடருவோங்கிறத அவர் தெளிவாக பேசி சொன்னாரு. அது போல தொடர்ந்தா அப்பொழுது அவர்கிட்ட சொன்னது, நாளைக்கு கூட நீங்க அணி மாறதா இருந்ததுன்னா திமுக கூட்டணியிலே தொடருங்க, அது வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறது வர தொடருங்க. அரசியல்ல வெற்றிகள் முக்கியம், வெற்றி இருந்தாதான் மரியாதை. அந்த வெற்றிக்கு மேல நீங்க நாளைக்கு ஒரு முடிவெடுத்து போனோம்னா திருமாவளவன் முதலமைச்சர்னு ஒரு அணி அமையும், அதுக்கு யாராவது வராங்கன்னா அந்த அணிக்கு நீங்க போகலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த அணியிலே தொடரலாம். மக்கள் இந்த அணியில நீங்க இருக்கிறத ஏத்துக்கிட்டாங்க, நீங்க ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸா இருந்து சாதிக்கிறீங்க, அந்த வெற்றி வீரராட்டே தொடருங்கிற கருத்தை தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அது போல கமலஹாசனுக்கு 5 சீட்டு கொடுக்குறாங்கிற கருத்தை சொன்னாப்புல. அப்பவும் நாம சொன்னோம் கமலஹாசன் ஸ்டாலின் டாப்ஸுக்கு திமுக அணிலாம் இருப்பாருன்னு சொன்னேன். அதே வேளையில கமலஹாசன் உண்மையிலே விரும்பினார் இது தென் சென்னை அல்லது தோற்ற கோயம்புத்தூர்ல மீண்டும் போட்டியிட்டு ஜெயிக்கணுங்கிற விருப்பம் கமலஹாசனுக்கு நன்றாகவே இருந்தது. திமுக கழகம் அந்த இடத்துக்குள்ள நீங்க உங்க பிரச்சாரம் தேவை, ஈரோடு கிழக்குல நீங்க பிரச்சாரம் பண்ணி உங்க வாக்குகளை எங்களுக்கு முழுமையா கிடைக்க செய்தீங்க, அதே மாதிரி நீங்க பிரச்சாரம் பண்ணாதான் உங்க ஆட்கள் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு கூட்டணி பங்கீடாட்டு உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா இடத்தை நாங்க தர்றாங்கிறத ஸ்டாலின் முடிவு பண்ணாரு. ஸ்டாலினோட அந்த முடிவை கமலஹாசன் ஏற்றுக்கொண்டார். ஆக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி முயற்சிகள் அனைத்துமே தூளாகி போயின. மேலும் அவர் தான் அதிமுக இரட்டையில அவரிடம் வந்தது என்பதைத்தான் எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொன்னாங்க. நண்பர் சவுக்கு சங்கர் மட்டுமல்ல மற்ற விமர்சகர்களும் அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். ஓபிஎஸ் சேர்ந்து விடுவார் என்றார்கள். நான் சேர மாட்டார், எடப்பாடியை நம்பி சேர மாட்டார் என்று சொன்னேன். ஆனால் ஓபிஎஸ் ஒரு 4-5 இடங்களாவது இருப்பார் என்ற சூழ்நிலையில் ஒரு இடமாவது ஓபிஎஸ் அவர்கள் நின்றார்கள். மேலும் அன்புமணி அதிமுக நாளாக போய்விட்டது என்று சொன்னவர், நீங்கள் அரசியல் விமர்சன முடிவு வேற, பிளேயர்ஸோட முடிவு வேற என்ற கருத்தை நாம முன் வச்சோம். அந்த அடிப்படையில் அன்புமணி அவர்கள் எடப்பாடியோட விட மோடி பிரதமர் என்ற அணிக்கே வந்தார். இதெல்லாம் நான் திரும்ப இப்ப மீண்டும் சொல்ல காரணம் என்னன்னா 2026 எடப்பாடி பழனிசாமியால் ஒரு கூட்டணி அமைக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை 2026 கூட்டணி அரசியலில் மோசமாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுதே தேர்தல் முடிவு வருவதற்கு நான் உறுதியாக கூறுகிறேன். குறிப்பா காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரையில தென் மாவட்டங்கள்ல நாடார்கள் பகுதியில தான் காங்கிரஸ் இருக்குது. அந்த பகுதியில எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில அதிமுக இரட்டையில மிக மோசமாக வாக்கெடுக்கும். அதற்கு பிறகு எடப்பாடியை நம்பி காங்கிரஸ்காரர்கள் எப்படி கூட்டணிக்கு போவார்கள்? அது பொருந்தா கூட்டணியாகி இந்த வாக்காளர்கள் அந்த எம்எல்ஏக்களும் விரும்ப மாட்டாங்க, யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே ராகுலும் விரும்பல, சோனியா விரும்பல. இன்னும் சொல்ல போனா ராகுல் 10 சீட்டு ஸ்டாலின் வாங்கும் போது 26 ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கு அசூரன்ஸ் கொடுத்துதான் அந்த 10 சீட்டை வாங்கியிருக்கிறாரு. சோ காங்கிரஸ் கூட்டணி என்பது அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. வட தமிழகத்துல நம்ம பூத் வைஸ் பார்த்தா ஷெட்யூல் காஸ்ட் பூத்ல அதிமுக வாக்கு மிக குறைவாக இருக்கும். அந்த அனாலிசிஸும் பூத் மேனேஜ்மெண்ட் பூத்
பூத்துல எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு மாதிரி 3 தேர்தல் உள்ள முடிவுகளை எடுத்து பூத் மேப்பிங் பண்ணி பார்க்கும்போது அது தெளிவா வரையும். எலெக்ஷன் முடிஞ்சது அந்த ரிப்போர்ட்டையும் தர்றேன். சோ எடப்பாடி பழனிசாமியின் தவறான அரசியல்ல, ஓபிஎஸ் நீக்கி ஒற்றை தலைமையான அரசியல்ல அதிமுக படாத பாடுபடுது, பின்னடைவு நோக்கி செல்கிறார் தான் 100% உண்மை. அப்புறம் இப்ப கன்னியாகுமரியை பொறுத்தவரை சார், இப்போ என்டிகே நாம் தமிழ் கட்சி வந்து நிறைய நல்லா பண்ண போறாங்கன்றாங்க. சப்போஸ் இப்ப அவங்க வந்து ஓட்டை பிரிச்சாங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பாரா? ஒரு சான்ஸ் இருக்கா? நெகட்டிவ் ஓட்ஸ்ல தான் கன்னியாகுமரி தேர்தலில் பாஜக ஜெயிக்க முடியும். காரணம், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து பெரிய அளவுக்கு அங்க இருக்குது. 1999ஆம் ஆண்டு மட்டும்தான் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக 50% வாக்குகளுக்கு மேல எடுத்து வெற்றி பெற்றார். காரணம், அன்னைக்கு வந்து மும்முனை போட்டி தோத்து போகும் என்ற சூழ்நிலையில எதிரணி வந்து சோர்ந்து போயிட்டாங்க. இந்து வாக்குகள் வந்து பெரிய அளவுக்கு போலாச்சு. எந்த பூத்திலுமே வந்து இவங்க ஹெவியா போல் பண்றதுக்கு யாருமே தடுக்கிறதுக்கு இல்லாத போது 99ஆம் ஆண்டு வந்து திமுக பாஜக கூட்டணியில டென்னிஸும் குமாரதாசும் எதிரெதிரா நின்ற போது அந்த எதிர்ப்பு வாக்கள் பிரிந்ததுனால அந்த வெற்றி வந்து பாஜக கிடைச்சது. இப்பவும் பசலியான் அவர் வந்து ஒரு செல்வாக்கான ஒரு மீனவர் தலைவர் தான், என் நண்பர், மீனவர்களுக்காக கடுமையா உழைத்தவர். திமுகவில் அவருக்கு அதிருப்திகள் இருந்த காரணமாக அதிமுக அவருக்கு கொடுத்திருக்கு. பாதிரியார்கள்லாம் அவருக்கு முதல்ல ஆதரவா இருந்தாங்க. கடைசி நிமிஷம் அந்த பாதிரியார்கள் என்ன செய்தாங்கிறத நம்ம தேர்தல் முடிவுல தான் அதை அறிய முடியும். அதே போல நாம் தமிழர் மீனவர் கேண்டிடேட்னாலும் அவங்க வந்து டார்கெட் பண்ணது பொதுத்தள வேட்பாளர்கள் தான் டார்கெட் பண்ணாங்க. மீனவர கேண்டிடேட் அவங்க போட்டதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சரி எல்லாரும் நாடார தான் கேண்டிடேட்டா போடுவாங்க, நம்ம ஏன் நாடார போடணும் மீனவரை போடுவோங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில சீமான் போட்டாரு. இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அவரு 26 வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அடாக்ட் பண்ணுவாரு. எல்லாரும் வன்னியர் போடக்கூடிய இடத்துல அவரு செங்குந்தர போடுவாரு, எல்லாரும் வெள்ளாட கொன்ற போடக்கூடிய இடத்துல அவர் அருந்ததிர கூட போடுவாரு, எல்லாரும் நாடார போடக்கூடிய இடத்துல அவரு மீனவர் மறவர் யாதவன் போடுவார். இது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அவரு மீனவர் ஓட்ட பிரிச்சிருவங்கிற அடிப்படையில அவரு கன்னியாகுமரியில போடல, அவரு பொதுவாக ஓட்டு கிடைக்கிற லெவல்ல ஒரு மீனவரை போட்டாரு. சோ இந்த இடத்துக்குள்ள இவங்க 2 பேரும் பிரிக்கக்கூடிய ஓட்டுல பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு வாய்ப்பு வரலாங்கிறதான் எதிர்பார்ப்பு. ஆனா அதே வேளையில இதை எதிர்கொள்றதுக்காக மீனவ சமுதாயத்தை சேர்ந்த தாரகை கட்பட் என்பவரை வந்து விளவங்கோட்டுல கேண்டிடேட்டா போட்டு மற்ற பாதிரியார்கள் மத்தியில இது பசலியானும் நாம் தமிழரும் வந்து பிஜேபிக்கு பி டீம் என்ற பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து சொல்லுங்க முன்னெடுத்து அவங்களும் விஜய் வசந்த் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பார்த்தாங்க என்பதும் உண்மை. இப்போ விளவங்கோட்ல வந்து இவங்க விஜயதாரணி வந்து வெள்ள கொண்டாங்க, சும்மா விளவங்கோட்ல தான் நிக்கிறாங்க. விளவங்கோட்ல நிக்கிறது மீனவர்களுக்கு பிரதித்துவம் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்க இருக்குது. ஓகே, இல்ல இப்ப விஜயதாரணியை வந்து நிக்கல, பிஜேபி அங்க கணிசமான வாக்கெடுப்பாங்க. விளவங்கோட்டை பொறுத்த அளவுல அங்க பார்ட்டி ஸ்ட்ரென்த் வந்து திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு பலம் இருக்கு. விஜயகாந்த் நிக்கல பாஜக சார்பா வேற ஒரு நாயர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர் தான் நின்னாங்க. விஜயதரணி நிக்கல, விஜயதரணி அங்க போட்டி போடல. அங்க வந்து விஜயதரணி ஜெயித்ததே திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவங்களோட கட்சி பலத்துலதான் ஜெயித்தாங்க. அங்க கம்யூனிஸ்டுக்கும் விளவங்கோட்டுல செல்வாக்கு உண்டு. டி மணி, கொச்சிமணி இவங்க எல்லாம் எம்எல்ஏ இருந்த இடம்னு சொல்லும் போது அங்க கட்சி பலம் அவங்களுக்கு அதிகம். அவங்க யாரை விட்டாலும் அந்த இடம் ஜெயிக்குங்கிறதுனாலதான் நான் சொல்றேன். அங்க 60% மேல 70% நாடார் சமுதாயம் இருக்கிறாங்க. மீனவர்கள் ஒரு 10% இருக்க வாய்ப்பு இருக்கு. மீனவர் கேண்டிடேட் தான் அங்க காங்கிரஸ் நடத்திருக்காலும் அங்க கட்சி பலத்துல அவங்க வெற்றி பெற்றுவாங்கனாலதான் அந்த தாரகை கட்பட் வெற்றி ஜெயித்துருவாங்க. ஏன்னா அப்படிதான் விஜயதரணியும் ஜெயித்தாங்க. கரெக்ட். ஓகே, இப்ப மத்த சப்போஸ் இஃப் கம் டு மெட்ராஸ் சார், இங்க வந்து பார்த்தோம்னா திமுக கோட்டை தான் மெட்ராஸ், பட் ஓட்ஸ் போல்டு கம்மியா தானே இருக்கு. அதனால வந்து பிஜேபிக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சவுத் மெட்ராஸ் ஆர் சென்ட்ரல் மெட்ராஸ் திமுக ஆர்கனைஸ்ட் பார்ட்டி, அவங்களுக்கு எம்பி எம்எல்ஏ மந்திரிகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க ஆளுங்கட்சி அவங்க வாக்குகளை அவங்க வந்து தெளிவா பதிவு பண்ணிடுவாங்க. அவங்க வாக்குகளை தெளிவா பதிவு பண்ணும்போது சென்னையில திமுக அதிமுக தான் அமைப்பு பலகீனமா இருக்கு. செங்கோட்டையனே அதை சொல்லுவாரு, சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரியில அதிமுக அமைப்பு பலகீனமான அமைப்பு உள்ள அதிமுக வாக்குகள் பதிவாயிருக்காது. பலமான அமைப்பு உள்ள
திமுக வாக்குகள் பதிவாயிருக்கும். இதை நீங்க வந்து தமிழ்நாட்டுல திமுகவுக்கு சாதகமா நான் சொல்லக்கூடிய இதை இந்தியா ஃபுல்லா மோடிக்கு சாதகமா எடுத்துடுங்க. பாஜக வெற்றி பெற்ற குஜராத்ல, தொடர் வெற்றியில குஜராத்ல காங்கிரஸ்காரங்க மன வலிமை இழந்து போலிங் ரொம்ப கம்மி. பாஜக தொடர் வெற்றியில இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ்காரங்க தோத்து போன்னு களத்துக்குள்ள வராம போலிங் ரொம்ப கம்மி. காங்கிரஸ்காரங்களுக்கு சிவசேனா காங்கிரஸ் என்சிபி ஒரு நம்பிக்கை உள்ள ரூரல் மகாராஷ்டிராவில போலிங் அதிகம். நம்பிக்கை இல்லாம பாஜக பலமா இருக்கக்கூடிய நகர்ப்புற மகாராஷ்டிராவில, அர்பன் மகாராஷ்டிராவில போலிங் குறைவு. காங்கிரஸ்காரங்க சட்டமன்றத்துல வெற்றி பெற்ற சித்தாராமையா, சிவகுமார், மல்லிகார்ஜுன கார்கேன்னு 3 லீடர் இருக்கக்கூடிய கர்நாடகாவில 2% போலிங் அதிகம். அதுபோல ரேவந்த் ரெட்டின்னு ஒரு லீடர் இருக்கக்கூடிய தெலுங்கானாவில போலிங் அதிகம். ஆனா இதே காங்கிரஸ் வந்து மத்திய பிரதேச, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல, ஏன் டெல்லியில கூட போலிங் குறைவுன்னா பொருந்தா கூட்டணி ஆயிட்டு ஆம் ஆத்மி காங்கிரஸ் அர்த்தம். ரூரல் மகாராஷ்டிராவில போலிங் கூடி இருக்குன்னு சொன்னா சரத்பவாருக்கு சிம்பதி இருக்குது, உத்தவ் தாக்கரேக்கு சிம்பதி இருக்குதுன்னு அர்த்தம். சோ அந்த போலிங்கிறது வந்து வெற்றி பெற்ற அணியை நம்மளால தோக்கடிக்க முடியாதுன்னு மற்றவங்க சோர்ந்து போகும்போது போலிங் கம்மியாகிறதுங்கிறதான் என்னோட பார்வையா நான் முன்வைக்கிறேன். இன்கேஸ் சென்னை சவுத்லயும் சென்னை சென்ட்ரல்லையும் பிஜேபி செகண்ட் பொசிஷன் வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியா இருக்குமா? ஏன்னா டி ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இங்க தோத்ததுக்கு காரணமே பிஜேபினாலதான், நான் ஒரு முடிசூடா மன்னனா இருந்தேன், நான் இப்ப எம்எல்ஏவா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் சார். சோ இப்ப சென்னை சவுத்லயும் சென்னை சென்ட்ரல்லையும் இன்கேஸ் பிஜேபி செகண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியா இருக்குமா பிஜேபிக்கு சென்னையில? உங்க கருத்து இந்த தேர்தல் முடிவுல தெளிவா வெளிப்படும். பொதுவா தமிழகம் முழுவதும் வெளிப்படும். ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு போகான்னா தமிழகம் முழுவதும் வெளிப்படும். எப்படின்னா, பொய் நெல்லை குத்தி பொங்க நினைத்தவன் கை நெல்லும் விட்டானம்மா. இது வந்து பூம்புகார் படத்துல கவிஞர் மாயவநாதனோட பாட்டு, கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதின படம், ரொம்ப பாப்புலரான ஒரு பாட்டு, சிலப்பதிகாரத்தை மையமா வச்சு நடந்த ஒரு இது. பொய் நெல்லை குத்தி பொங்க நினைத்தவன், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தனக்கு வந்துரும்னு கனவு கண்ட எடப்பாடி பழனிசாமி இந்து வாக்காளர்களையும் கைவிட்டாரம்மா. அவருக்கு வந்து இந்து வாக்காளர்கள் மத்தியில கடுமையான பாதிப்பு வரும். எஸ்டிபிஐக்கு எல்லாம் அவர் சீட்டு கொடுத்ததுக்கு வந்து இந்து வாக்காளர்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் அண்ணாமலை இப்போ வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்துத்துவா தலைவி ஜெயலலிதான்னு சொல்றதுக்கு நீங்க அடையாள அரசியலுக்காக 20,000 வாக்கெடுத்த எஸ்டிபிஐக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்குறீங்க, ஜாதி அரசியலுக்காக 40,000 வாக்கெடுத்த புதிய தமிழகத்துக்கு ஒரு எம்பி சீட்டு சொல்லும் போது இதற்கு எதிரான மக்கள் வாக்குகள் வந்து உங்களை விட்டு விலகும். குறிப்பா கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு உங்களுக்கு வரப்போறது இல்ல. அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் கன்சால்டேட் ஆகும். ஒருவேளை அது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல சீமானுக்கு ஓரளவு போனாலும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் மீது அந்த வாக்காளர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதே வேளையில இந்து வாக்காளர்கள் நீங்க எஸ்டிபிஐக்கு சீட்டு கொடுத்து பாஜகவை புறக்கணிச்சதுனால இந்து வாக்காளர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. இது கண்டிப்பா நிச்சயமாக நடக்கும். ஏன்னா சைக்கிள் சின்னத்துக்கே இந்து வாக்காளர்கள் வந்து அப்படியே வாக்களிச்சிருக்கிறாங்க. மாம்பழ சின்னத்துக்குமே மோடி பிரதமரா வரணும்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது இந்த முறை பாஜக 2 மடங்குக்கு மேல வாக்களை பெற்று அதிமுகவுக்கு பெரிய பலகீனத்தை கொடுக்கும். தொடர்ந்து அதிமுக தன்னோட கிறிஸ்டின் முஸ்லீம் அவுட்ரீச்ல இந்து வாக்காளர்களை இழப்பாங்க. அவங்க ஜெயலலிதா வந்து காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு, ஒரு பிராமின் லீடராட்டு, எஸ்டாப்ளிஷ் லீடராட்டு, அவங்க வந்து டபுள் கால்ஸ் ரைடிங், அவங்களுக்கு வந்து பாஜக வெல்லாது என்று இந்து வாக்காளர்களும், அதாவது பிராமின்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி வாக்காளர்களும், அதுபோல் ஜெயலலிதா பாஜக வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுகிறார், தடுத்து நிறுத்துகிறார், வெள்ளாள கவுண்டர்களை பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி பாஜக வளர்ச்சியை தடுக்கிறார், தன்னை டெபாசிட் இழக்க செய்த நாடார்களுக்கு ராஜ்யசபா, மாவட்ட செயலாளர், மந்திரி, ஜெயபேரவை செயலாளர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் சேர்மன் என்று இந்த நாடார்களுக்கு கொடுத்து இந்த நாடார்கள் மத்தியில் பாஜகவை பலகீனப்படுத்த முயற்சிக்கிறார். அது நடைபெறவில்லை. இந்த நாடார்கள் ஆல்வதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மோடி பாஜக கூட நின்னாங்க. எந்த வகையில கூட கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஜெயலலிதா இருக்கிறது வரை பாஜகவை வளர விட மாட்டாங்கிற கருத்துல ஒரு பகுதி கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து நாமும் ஜெயலலிதா அம்மையார் ஆதரிப்போம்னு அவங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த ஆதரவை கொடுத்தாங்க. அதே வேளையில திமுகவை ஜெயலலிதா அம்மையாரால் தான் தோற்கடிக்க முடியும்னு சாப்ட் இந்துத்துவ வாக்காளர்கள், இந்து உணர்வு கொண்ட வாக்காளர்களும் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவு அளிச்சாங்க. டபுள் கால்ஸ் ரைடிங்கிறது அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா அம்மையாருக்கு மட்டும் கை வந்தது. இது ஒரு கதையில எல்லாருக்கும் அழுத மாதிரி அழுதானாங்கிற கதையில அந்த ஸ்டோரியை சொல்ல விரும்பல, புரிஞ்சுக்கிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி கதை ஆயிட்டு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் கலைஞருக்கு பிறகு பிரின்சிபல்டாட்டு
ஒரு மந்திரி பதவிக்கெல்லாம் அணி மாறாத ஸ்டாலினுக்கு வந்து தெளிவாட்டே நிக்குது. அது போல இந்து வாக்காளர்கள் வந்து எடப்பாடியால ஒன்னும் திமுகவை தோற்கடிக்க சக்தி கிடையாது, அப்போ நம்ம பாஜகவை பலப்படுத்துவோம்னு அண்ணாமலையும் மோடியும் அண்ணாமலையும் பலப்படுத்தக்கூடிய பணியில அவங்க ஈடுபடுறாங்க. சோ இதைத்தான் நீங்க மத்திய சென்னை தென் சென்னை சொல்றீங்க. கண்டிப்பா மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் இதன் எதிரொலி கண்டிப்பாக இருக்கும். ஏன் தமிழகம் முழுவதும் 39 தொகுதியிலும் இது எதிரொலி கண்டிப்பாக இருக்கும். பிராமின் அப்பர் காஸ்ட் மட்டுமல்ல, அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், ஏன் கொங்கு வேளாளர் கவுண்டர்களிடமே இது இருக்கும். எடப்பாடி, மிதுன் பழனிசாமி போன்றவர்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணாமலை நீங்கள் டீஸ் பண்ணினீர்கள், அண்ணாமலையை கிண்டல் பண்ணினீர்கள். நீங்க வந்து சிவன் மலை, சென்னி மலை, ஏழு மலை, அந்த மலைன்னு சொல்லி அண்ணாமலை பேர் தெரியாத மாதிரியே இப்படி ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை நக்கல் அடித்தார், நையாண்டி செய்தார். இதன் விளைவுகள் எல்லாம் நீங்கள் எஸ்டிபிஐக்கு எம்பி சீட் கொடுத்தது விளைவு எல்லாம் கொங்கு வேளாளர் கவுண்டர் கட்சி, கொங்கு வேளாளர் கவுண்டர் ஜாதி வாக்குகள், ஜெயலலிதா அம்மையாரிடமே இருந்த வாக்குகள் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியை விட்டு இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பாஜகவை நோக்கி நகர்கிறார்கள். இந்த பாதிப்பும் கொங்கு மண்டலத்தில் தெரியும். இது 2026 பெரிய அளவு எதிரொலிக்கும். அதனால்தான் 2026 மையமாக வச்சு எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்த நுணுக்கமான தன் நுண்ணறிவோடு அண்ணாமலை இந்த ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். இந்த இஷ்யூ அண்ணாமலைக்கு பலன் கொடுக்கக்கூடிய இஷ்யூ. அவர்கள் கதறட்டும், இந்துத்துவ தலைவர் இல்லைன்னு கலரட்டும், ஜாதிக்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்று சொல்லட்டும். நாமே வந்து ஜாதி அரசியலும் ஜெயலலிதா பண்றாருங்கிறதையும் நாம சொல்லுவோம். ஜெயலலிதா எல்லா அரசியலும் பண்ணியிருக்காங்க. இப்ப காசுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கியிருக்காங்க, 144 போட்டு காசு கொடுத்தாங்க, எல்லாமே ஜெயலலிதா பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு அரசியல்வாதி அவங்க. அப்போ அவங்க இந்துத்துவ அரசியல்ல என்ன பண்ணாங்க? 370க்கு எதிராக ராஜ்யசபா 370 நீக்கணும்னு ராஜ்யசபால பேசினாங்க. இந்தியாவில ராமர் கோயில் கட்டாம உலகத்துல எங்க கட்ட முடியும்னு சொன்னாங்க. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. காமன் சிவில் கோடு வேணும்னு சொன்னாங்க. வெளிப்படையாக இந்துவாக சொன்னாங்க. திராவிட இயக்க தலைமை என்றாலும் கூட பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு அவங்களை ஜாதிய ரீதியா விமர்சனம் பண்ணதுக்கு சட்டசபையில பதில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அனைத்து விவகாரங்களும் வெளியே வரட்டு. அது வெளியே வரும்போதுதான் எடப்பாடி பழனிசாமியின் பலகீனமும் வெளியே வரும். அண்ணாமலையோட பலமும் வந்து தெளிவாக மக்கள் மத்தியில் உணரப்படும். பாஜகவின் வளர்ச்சியை அது கூட்டுங்கிறனாலதான் அண்ணாமலை ரொம்ப துல்லியமா தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த இந்துத்துவ தலைவி ஜெயலலிதாங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஓட்டிங் பேட்டர்ன்லயே அது எக்ஸிட் போல்ல அண்ணாமலை உணர்ந்துதான் இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு. இந்த ஆயுதம் வந்து இருபுறமும் கூர்மையாட்டு, அதாவது எடப்பாடியை பொறுத்த அளவுல 2 சைடு எடப்பாடியை பலகீனப்படுத்தும். சார் கடைசியா ஒரு கேள்வி சார். இப்போ சீமான் வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு. இப்ப பிஜேபி வந்து ஜெயிச்சுதுன்னா நான் அரசியல் விட்டே போயிடுவேன் அப்படிங்கிறாரு. அது என்ன மாதிரி ஒரு இது சவால்? பிஜேபி கட்டாயமா ஏதாவது ஒரு சீட்ல ஜெயிக்கும், இல்ல நல்லா இதுக்கு வரும். ஏன் இது மாதிரி சவால் தான் விடுறாரு அவரு தைரியமா? இந்த சவால் தவிர்க்கப்பட வேண்டியது. சீமானுக்கு நோக்கம் என்னன்னா, இதுல பி டீம் அவரை திமுக காரங்கள் சொல்லும் போது பாஜகவை கடுமையா எதிர்த்தாதான் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் தனக்கு கிடைக்கும்னு கருதுறாரு. அண்ணாமலை ஒரு தலைவரா வரக்கூடிய சூழ்நிலையில கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் தனக்கு பின்பலமாக இருக்கணுங்கிற அடிப்படையில இதை பேசுறாரு. சவால் என்பது எமோஷனலா வந்த ஒரு விஷயம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சவால் விட்டுருக்கிறாரு. அது தேவையில்லைங்கிறது என் கருத்து. பட் அவர் பேசுறது பிடிஎம் பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குக்காகவும் இதை பேசுறாரு. ஓகே சார், திருச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா கடும் போட்டி இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா 2 பெரிய அமைச்சர்கள், ஒண்ணு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இன்னொன்னு நேரு சார், இவங்க 2 பேர் இருக்கும்போது எப்படி சார் கடும் போட்டி? 45 to 50% டிஎம்கே ஈஸியா வாங்கிடுமே சார். எங்க சார் கடும் போட்டி திருச்சியில? திருச்சியில மதிமுக வெற்றி பெறும். கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் திருச்சியில அதிகம். சின்ன ரோமாபுரியும் கண்டிப்பா யூ ஆர் கரெக்ட். ஸ்ரீதரன் கருத்து கரெக்ட். திமுக வெற்றி பெறும். உங்க டேட்டா அனலிஸ்ட் ரிஷியோட பேசிட்டு இருக்கும்போது நாம் தமிழருக்கு வந்து 12% வர சான்ஸ் இருக்கு ஸ்ரேயஸ் அப்படின்னாரு. 12% வரைக்கும் போகுமா, இல்ல 8 to 10% தான் என்னோட கருத்து, அவ்வளவுதான் வருமா நாம் தமிழர்? நான் அதுக்குள்ள வந்து என்னென்ன காரணத்துக்காக வருங்கிறத மட்டும்தான் நான் காரணத்தை விவரிக்கனே தவிர நான் பெர்சன்டேஜ் கூட போகல. நான் என்னென்ன காரணத்துக்காக நாம் தமிழருக்கு வாக்கு வருங்கிறத தெளிவுபடுத்துகிறேன். நியூ ஓட்டர்ஸ் 10% வந்திருப்பாங்க. அதுல 3 to 4 வரும். அடுத்த விஜய் மைக்கு படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததும் அதற்கு ஒரு டிசிபேஷனுக்கு, கிறிஸ்டின் ஓட்டு டிசிபேஷன் ஒரு காரணம்னு தகவல்கள் வருது. அது வந்து ரிசல்ட்ல தான் தெரியும். நாம் தமிழருக்கு என்னென்ன அடிப்படையில வாக்குகள் வாய்ப்பு இருக்குங்கிறத நான் விவரிச்சேனே தவிர
பெர்சன்டேஜ் நான் சொல்லல. ஏற்கனவே எடுத்ததை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு எடுக்கலாம். ரிஷி 3 மடங்கு சொல்றாரு. கரெக்ட். எனக்கு 10% கிட்ட 8 to 10% நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் சார், ரிசல்ட்லாம் தெரியும். அது ஏன்னா அது ஒரு அமைப்பு ரீதியான கட்சியில் இருக்கிறனாலையும் சைலண்ட் ஓட்டு இருக்கனாலையும் எங்க இருந்து ஓட்டு வருதுங்கிறது என்னால கணிக்க முடியறதுனாலே நான் பெர்சன்டேஜ சொல்லல சார். ஒருவேளை ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन, அண்ணாமலை ஒரு 14-15% நெருங்கிட்டாருன்னா, எனக்கு சும்மா ஒரு ஜஸ்ட் கேக்குறேன், என்ன எப்படி இருக்கும்? 8% மேல வருவார். ஏன்னா பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபிக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் எல்லாமே எனக்கு தெரியுங்கும் போது 8% மேல வருவாருன்னு நான் கணிக்கிறேன். 8க்கு மேல வருவாருன்னு கணிக்கிறேன். இன்கேஸ் ஒரு 12 அப்படி போயிட்டாருன்னா நல்ல பர்சன்டேஜ். there is no place for ifs and buts விட்டுறலாம். ஓகே 12. சோ டபுள் டிஜிட் வராத நீங்க சொல்றீங்க. டபுள் டிஜிட் வரும்ல சார் பிஜேபி ஓட்டு மொத்தமா எதிர்பார்ப்பா இருக்கு, அண்ணாமலையோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஓகே, பட் 8% நிச்சயம் அப்படிங்கிறீங்க நீங்க இல்லையா? நான் 8க்கு மேல வரும்னு தொகுதி வழியா என்னோட ஒரு கால்குலேஷன் பண்ணி இருக்கிறேன். நண்பர்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லாம் கூட ஹெவி போலிங் நடந்திருக்கு சார். அங்க சைக்கிள் சின்னம் தான் இருந்தது. ஆனா நிறைய பேர் பிஜேபி ஓட்டர்ஸ் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என் ரிலேட்டிவ்ஸே நான் பேசினேன், அவங்க சொன்னாங்க ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் நிறைய பிஜேபி ஓட்டர்ஸ் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார், அப்புறம் பேசுவோம் சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ. ஜெய் ஹிந்த்.